ஷார்ட்ஸுக்கான மானிட்டேஷன் ப்ரோக்ராம் புதுவிதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வேயாக YPPயில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஷார்ட்ஸ் மட்டுமே மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான YPPயில் ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். புது மானிட்டேஷன் ரிலேட்டடான பாலிசி சேஞ்சஸ் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு RajaTech சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரீசன்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ YPPயில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நியூ வேயாக 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 9 days அப்படிங்கிற மாதிரி ரீச் பண்ணிக்கூட, அதாவது ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து 10 மில்லியன் வியூஸ் லாஸ்ட் 90 நாட்களில் நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து YPPயில் ஜாயின் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பாலிசி டீட்டெயிலாம் கரெக்டாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் நம்மளுடைய விருப்பம். பட் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்மளால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து இருக்க முடியாது. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்து உங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அகெயின் வந்து ரீஅப்ளை வேணால் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டை அகெயின் வந்து நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் கொடுத்துக்கக்கூடிய பாலிசி டீட்டெயில்ஸும் நிறைய இருக்குது. எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ரொம்பவே ஈஸியான ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்ஸுக்குன்னு தனி, அதே சமயம் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்குன்னு தனி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஆப்ஷனாக தான் அது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணி பண்ணாலும் சரி, 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் 90 days அப்படிங்கிற மாதிரி ரீச் பண்ணி நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷார்ட்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் ரீச் பண்ணி பண்ணுறீங்கனாலுமே எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும், இன்க்ளூடிங் லாங் ஃபார்ம் கண்டென்ட்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கூட. அதே சமயம் லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்க, அந்த 4000 வாட்சர்ஸை ரீச் பண்ணி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னா இதை பற்றின டீட்டெயில் தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ இதை வந்து நீங்கள் இன்னும் ஷார்ட்டாகவே கிளியராக எங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே வீடியோவில் சொல்லிடலாமே அப்படின்ட்டு. பட் இது முக்கியமானதுங்க. லைக் இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம ஏர்ன் பண்ணால் என்ன செய்யணும், 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸா, சரி ஓகே, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், ஸோ அந்த காப்பி ரேட்டில் எப்படி அவேராக இருக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேடும் இல்லையா. அதே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ரிலேட்டடாகவும் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கிரியேட்டர்ஸ்க்காகவும் தான் இந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ஒரு சில பேசிக்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போ 2 விஷயங்கள் ஆக்கியிருக்காங்க. ஷார்ட்ஸ் மேக் பண்ணியும் நீங்கள் ரீச் பண்ணலாம், அதே சமயம் லைவோ இல்லைனா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டோமான விஷயங்களும் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணியும் மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அண்ட் நீங்கள் என்ன கண்டென்ட் பண்ண போறீங்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஷார்ட்ஸ் மூலிமா நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா. ஸோ அதுலேருந்தும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மானிட்டேஷன் ப்ரோக்ராமில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வருது, ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த பாலிசியில் என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். YT ஸ்டுடியோலேயே இப்போ நிறைய பேருக்கு இன்டிமேஷன் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ தாராளமாக அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு இல்லை நாளாக கழிச்சுக்கல. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் வருது. கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ கைஸ் மேக் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.